காய்ஸ் இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைவி3 இயர்ஸோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். மைவி3 இயர்ஸோட அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் காய்ஸ் நிறைய பேர் வந்துட்டு வண்டியாக கழுவி ஊற்றுறாங்க கமெண்ட்ஸில். நாம் வந்துட்டு நல்ல விதமாக தான் பேசுகிறோம். நம்மளுக்கு ஆல்ரெடி நானுமே வந்துட்டு அமௌண்ட் லாஸ் பண்ணிட்டு தான் உட்காந்துட்ருக்கேன். பேமெண்ட்டும் எடுக்க கிடையாது, ஒரு பேமெண்ட் கூட எடுக்க கிடையாது. நான் மட்டும் எல்லா பேமெண்ட்டும் வாங்கிக்கிட்டு மீதி மட்டும் எல்லோரும் வாங்காத மாதிரி நினச்சிக்கிட்டு என்னை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக திட்டினா அதுக்கு நான் அதை பண்ண முடியாது. கமெண்ட்ஸில் வந்துட்டு ரொம்ப பேடாக திட்டுறாங்க, ஏதோ நான் தான் வந்து ஏமாற்றிட்ட மாதிரி. ஸோ கண்டிப்பாக நான் அப்படி பண்ண கிடையாது. என்னை வந்துட்டு அனாவசியமாக வந்துட்டு திட்டுறது நான் ஒன்றும் நினைக்க போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு விரத்தியில் திட்டுறீங்க, நம்ம பணம் போச்சு, இவங்களாம் பாரு வீடியோ போட்டு கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திட்டுறீங்க. சத்தியமாக என்னோடய பணமும் தான் போச்சு. அதை நான் வந்துட்டு வேறு வழி இல்லாமல் அது வந்து ஒரு அதையும் நினச்சி கஷ்டப்பட்டுட்டு அதுலேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டுருக்கிறேன். என்னென்னா அக்செப்டன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வருது. அது ஒரு லைஃப்பில் ஒரு பார்ட்டு. நம்ம தப்பு பண்ணியாச்சு, அதில் வந்து நம்ம பணத்தை இழந்தாச்சு. மைவி3 ஆச்சுன்னு ஒரு நிறுவனத்தை நம்பி போட்டாச்சு, அது வரல. சரி நம்ம அந்த விஷயத்துலேருந்து மறந்து வெளியே வந்து தான் நான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய ரியலைஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு நான் வந்துட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும்னு சொல்லிட்டு நானும் மூவாயிரம் ஆகிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி எல்லாத்துக்கும் தோணாது இல்லையா? பல பேர் வந்து இந்த விஷயத்தினால மாட்டிக்கிட்டு ரொம்பவுமே கஷ்டப்பட்டு தவிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அந்த ஃபீலிங்ஸ் ரொம்ப பேடாக இருக்கும் எங்களுக்கு. அதை நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. ஃபேமிலிக்குள்ளே இஷ்யூ ஆகுது, எல்லோரும் வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ கைஸ் எல்லாருமே வந்துட்டு லைஃப்பில் சண்டை வர்றது சகஜம்தான். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த விஷயத்த வந்து மாற்ற முடியாது. அதுக்கூட பலன் வந்து லேட்டாக தான் கிடைக்கும். இல்லை ஏதாவது ஒரு காரணத்தினால ரொம்ப வாழ்க்கை ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்ற பட்சத்தில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த லைஃப்பை வந்து நல்லபடியாக கொண்டு போகிறது தான் புத்திசாலித்தனம். பிரிஞ்சுட்டு நீ வேணாம் நானும் வேணான்னு பிரிஞ்சுட்டு போகிறது புத்திசாலித்தனம் கிடையாது. அது நம்மளுடைய குழந்தைங்களுக்கும் பாதிப்பு தான். அவங்க வந்து நம்ம படுற சண்டைக்கு அவங்க வந்து பலியாட ஆக முடியாது இல்லையா? அவங்க என்ன பாவம் பண்ணாங்க இந்த மண்ணில் வந்து பிறந்ததுக்கு? ஸோ அதனால் எதுவும் வரி பண்ணக்கூடாது. கண்டிப்பாக நல்லது நினைக்கிறவங்களுக்கு எப்பயும் நல்லது நடக்கும். கடவுள் அன்றைக்கி நம்மளை கைவிட மாட்டாருன்றதை நான் எப்பயும் உறுதியாக நம்புகிறேன் கைஸ். ஒரு விஷயத்து மூலிமா போனாலும் இன்னொரு விஷயத்து மூலிமா நம்மளுக்கு நல்லது நடக்கும். யாரும் ரொம்ப கவலைப்படாதீங்க. அடுத்தடுத்த லைஃப்பில் பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே நடக்கட்டும். கைஸ் உங்களுடைய லைஃப்பில் ரொம்ப பிடிச்சவங்க யாருன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய லைஃப்பில் ரொம்ப பிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்கிறாங்க. என்னோடய குழந்தைங்க, என்னோடய வீட்டுக்கார், இவங்க தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆளுங்க. எந்த ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ்லேயுமே கூடயே இருப்பாங்க. சம்டைம் எங்களுக்குள்ளேயும் ஃபைட் வரும், என்ன வேணால் வரும். ஆனாலும் நாங்கள் வந்துட்டு அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் அந்த பிள்ளையை திருத்திட்டு போயிட்டு வந்துடுவோம். கைஸ் பிக் பாஸ் தி காமன் மேன் சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வரப்போகுது. அதில் வந்துட்டு காமனான ஆளுங்க தான் வந்துட்டு வர போகிறாங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்களா? ஹாட்ஸ்டாரில் போய் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்துட்டு 15ஆம் தேதிக்குள்ளே அது க்ளோஸ் ஆகுதுன்றாங்க. இன்றைக்கி தான் வந்துட்டு 15ஆம் தேதி. இன்றைக்கி வந்துட்டு அதே க்ளோஸ் ஆக போகுது. இதுக்கு மேலே யாரையும் வந்துட்டு சேர்த்துக்க மாட்டாங்க. இக்கரைங்களை வச்சு ஆடிஷன் பண்ணி தான் அவங்க செலக்ட் ஆகி தான் வந்து காமன் மேன் ஷோவுக்கு போக போகிறாங்க. நீங்கள் வந்து பிக் பாஸ் காமன் மேன் ஷோ ஹாட்ஸ்டாரில் வரப்போகுதா, விஜய் டிவியில் வரப்போகுதான்றதுலாம் தெரியல. எப்படின்னு தெரியல கைஸ். காமன் மேன் ஷோ வச்சு அதில் செலக்ட் ஆகிறவங்களை வந்துட்டு பிக் பாஸுக்கு கொண்டு வருவாங்களா, இல்லை இதில் எத்தனை பேர் செலக்ட் ஆகுவாங்க, என்ன ஏதுன்றது ஒன்றுமே தெரியல. ஒரு வேளை இதில் வந்து நான் கொஞ்சம் பேர்த்த செலெக்ஷன் பண்ணிவிட்டு அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க ஒரு வேளை பிக் பாஸ்க்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஷோ பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு எதுவுமே தெரியல. ஏன்னா இந்த ஷோ வந்துட்டு இப்போ தான் முதல் டைம் வைக்கிறாங்க. அதனால் இந்த ஷோ பற்றின டீட்டெயில்ஸ் எதுவும் தெரியல. விஜய் டிவியில் வந்து டெலிகாஸ்ட் ஆகும்போது தான் தெரியும், இல்லை வந்து ஹாட்ஸ்டாரில் டெலிகாஸ்ட் ஆகும்போது தான் தெரியும். நீங்கள் வந்து பிக் பாஸ் காமன் மேன் ஷோவுக்கு வெயிட் பண்ணுறீங்களா, என்ன ஏதுன்றதை சொல்லுங்கள். நானுமே வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். உண்மையாலுமே பிக் பாஸ் வந்தாலே நம்மளுக்கு ஒரு திருவிழா தான் கைஸ். 100 நாளைக்கு வந்துட்டு செம்மையாக வந்து லைஃப் 100 நாளைக்கு மஜாவாக போகும். அந்த டேவே வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மூடில் இருக்க கணக்கெலாம் வந்துட்டு பிக் பாஸ் வந்தாலே ஒரு குதூகலம் கொண்டாட்டம்ன்ற மாதிரி தான் கைஸ். செம்மையாக வந்துட்டு 100 நாளைக்கு நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். பிக் பாஸ் வந்துச்சுன்னா அதில் நிறைய நெகட்டிவ் பாசிட்டிவ் பிக் பாஸ்லேயே வந்துட்டு வருது. ஏன் பிக் பாஸில் வந்துட்டு நிறைய நெகட்டிவாக வருதுன்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட மக்களுடைய உணர்வுகளை தூண்டணுன்னா அதிகமாக வந்து பாசமாக இருந்தால் அவங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்குமா ஷோவை பார்க்க? இருக்காது. நிறைய சண்டை சச்சரவுகள் இருந்தால் தான் மக்களுக்கு அட்டென்ஷன் வந்து ஈஸியாக வந்து அவங்க கிராப் பண்ண முடியும். மக்கள் வந்து ஈஸியாக வந்து நெகட்டிவான விஷயத்துக்கு தான் வந்து ஆர்வமாக பார்ப்பாங்க. பாசிட்டிவாக இப்போ நான் ஒரு கார் வாங்கிட்டேன்னா கூட அவ்வளோ ஆர்வம் யாருக்கும் இருக்காது. இன்றைக்கி நான் வந்து கீழே விழுந்து மண்டையை உடச்சிக்கிட்டேன்னா ரொம்ப ஆர்வமாக இருக்கும். எப்படி ஆயிருக்கும், எங்கே விழுந்திருப்பாங்க, எங்கே விழுந்தாங்க, என்ன தேல் போட்டாங்க, என்ன ஏது லொட்டு லொசுக்குன்னு ஆராய்வாங்க. அப்படி தான் கைஸ்
மக்கள் வந்து பாசிட்டிவான விஷயத்தை விட நெகட்டிவான விஷயத்துக்கு ஆர்வம் ஜாஸ்தி காட்டுறதுனால தான் பிக் பாஸ் ஷோவில் அதிகமான நெகட்டிவான விஷயங்கள் வந்து போடுறாங்க. டாஸ்க் வச்சு நெகட்டிவான விஷயத்தை தான் போடுவாங்க. எப்படின்னா இப்போ வந்துட்டு இவங்கக்கிட்ட இருக்கிற 4 கெட்ட குணங்களை சொல்லுங்கன்னுவாங்க. இவங்க வந்துட்டு அவங்க வாய் பேசுகிறது, கோவப்படுறது, அதை பண்ணுறது இதை பண்ணுறது சொல்லுவாங்க. உடனே அந்த ஆப்போசிட் ஆளுங்களுக்கு கோவம் வந்துடும். அது மூலிமா ஒரு சண்டை வரும், அது மூலிமா ஒரு கண்டென்ட் வரும். வேறு லெவலில் அதை பிடிச்சி படமாக்கி போட்டுருவாங்க. போன டைம் அதுதான் நடந்துச்சு. போன டைம் கம்ருதீன் பார்வதியும் வெறுப்பேற்றினாங்க. அதை வந்து முழுசாக டீட்டெயிலாக காட்டிருக்க மாட்டாங்க. 1 hour ஷோவில் வந்துட்டு கம்ருதீன் பார்வதியும் எரிச்சலாகி கத்துற வீடியோ மட்டும் அதிகமாக ஹைலைட் பண்ணி காட்டியிருப்பாங்க. வந்து அது அப்படி ஆச்சுன்றது பெருசாக டீட்டெயிலாக காட்டிருக்க மாட்டாங்க. கண்டென்ட் வந்து அவங்களுக்கு ரொம்பவுமே முக்கியம். அவங்களோட பேர் கடலைன்றது 2வது. இது சூடு பிடிச்சி பிக் பாஸ் நல்லா பரபரப்பாக போகணுன்னா அது என்னென்ன முடியுமோ அத்தனை எஃபர்ட்டும் அவங்க போடுவாங்க. ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இப்போ இருக்கிற வந்து வாழ்க்கையில் நெகட்டிவ்ன்றதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. பாசிட்டிவ்ன்றதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஏன்னா வந்து ஒரு வீடியோவையே நெகட்டிவாக போட்டால் தான் மக்கள் பார்க்குறேன்றாங்க. அப்போ வாழ்க்கை வந்து எவ்வளோ நெகட்டிவாக இருந்தால் அவங்க லைக் பண்ணுவாங்க பார்த்துக்கோங்களேன். மக்களுடைய மைண்ட் செட் அப்படி தான் இருக்குது. யாருமே வந்து ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறத விட அவங்க லைஃப்பில் அவங்களும் வந்து ஆசையெல்லாம் படலை. அவங்க ஆப்போசிட் ஆளுங்க நாசமாக போகணுன்னு அவங்களும் ஆசைப்பட கிடையாது. அவங்களுடைய இயல்பான ஆசையை வந்து அந்த ஆர்வம் வந்து தூண்ட முடியல. அவங்களுக்கே ஆர்வம் வரல. பாசிட்டிவான ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஆர்வம் வராது. ஒருத்தவங்க வீட்டில் பால் காய்ச்சுறாங்க, பெரிய வீடு கட்டிட்டாங்கன்னா ஆர்வமே வரதில்லை. அவன் என்னவோ கட்டி தொலைட்டான், அவன் எப்படி இருந்தாலும் நல்லபடியாக தானே வாழ்கிறான், அதுலன்னா எனக்கு ஆர்வம். அதுவே எங்கள் வீட்டில் ஒரு குழந்தை கீழே விழுந்து சைக்கிள் விழுந்து கை காலை உடச்சிக்கிச்சு, சைக்கிள் உடஞ்சிருச்சுன்னா ஒரு க்யூரியாசிட்டியாக இருக்கும், என்ன ஆயிருக்கும் ஏதாயிருக்கும் அப்படின்னு. அப்படி தான் வந்து இப்போ இருக்கிற மனிதர்களுடைய மென்டாலிட்டி அப்படி தான் இருக்குது. நாமளும் அதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்துட்டு போகணும். யார் நல்லா இருந்தாலும் யாருக்கும் பிடிக்காது. ஓப்பனாக சொல்லணுன்னா எவன் நல்லா இருந்தாலும் எவனுக்கும் பிடிக்காது. நீனா மயத்துக்கு நல்லாகிற, நீ மன உளைச்சலாயிரு, நீ அழுவு, நீ கதறு, எவனா உன்னை திட்டானா உடனே அழுவு. அப்படி தான் இந்த இத்து போன மக்களுடைய மென்டாலிட்டி இருக்குமே தவிர, ஐயோ பாவம் அந்த பையன் அழுகுறான், ஐயோ பாவம் அந்த பொண்ணு அழுகுறான், ஐயோ பாவம் என்ன மன உளைச்சலோ தெரியல, அப்படிலாம் இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் லைஃப்பில் ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். யாராவது உங்களை கமெண்ட்ஸ் பண்ணுறாங்களா, தட்டி விட்டு போயிருங்க. நீ இப்போ சொல்லிடுங்க என்ன மறப்போகுது, செட்டப் பண்ணிட்டு போறியா அப்படின்னு லெவலுக்கு போயிருங்க. சும்மா கொண்டு வருத்தப்பட்டுட்டு ஐயோ அம்மானு புலம்பிக்கிட்டு கதறிட்டு இருந்தீங்கன்னா வேஸ்ட்டு தான். நீங்கள் போயிட்டா உங்களுக்கு பின்னாடியே வந்து லைஃப்பில் அழுந்துட்டு யாரும் வரப்போகுது கிடையாது. நீங்கள் போயிட்டா நீங்கள் தான் போயிட்டீங்க, வேறு யாரும் கிடையாது. உங்கள் உயிர் பிரிஞ்சால் அது உங்களுக்கு மட்டும்தான் லாஸு, வேறு யாருக்கும் கிடையாது. அது எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் கிடையாது. உங்களுக்கு என்னென்ன லைஃப்பில் பிடிக்குமோ எல்லா விஷயத்தையும் நீங்கள் செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயத்த மட்டும் செய்யுங்க. உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயத்தையும் செய்யாதீங்க. மனசுக்கு சந்தோஷம் கொடுக்குற விஷயத்த செய்யுங்க. அது நல்ல விஷயமா செய்யுங்க. பி பாசிட்டிவாக இருங்க. இந்த வீடியோ ஏதாவது முடிச்சிக்கலான்னு இருக்கிறேன். எப்பயுமே ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். பாய் கைஸ்.